அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான ஆன்மீக பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஆன்மீக தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சூரசம்ஹார நாட்கள் நிகழக்கூடிய பட்சத்தில் மயிலினுடைய முகம் மூடப்பட்டு இருக்கக்கூடிய திருத்தலம் எது அப்படின்னு உங்களுக்கு தெரியுமாங்க? கந்த சஷ்டி திருவிழாவில் முக்கிய அம்சமாக திகழ்வதே இந்த சூரசம்ஹாரம் அப்படின்னே கூட சொல்லலாம். அதை அடுத்து பார்த்தீங்கன்னா, முருகப்பெருமானினுடைய திருக்கல்யாண வைபவம் அதைவிட மிகுந்ததாகவும் சிறப்புக்குரியதாகவும் பார்க்கப்படுகிறது. அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் சூரசம்ஹார நாளில் மயிலினுடைய முகம் மூடப்பட்டிருக்கக்கூடிய முருகனின் திருத்தலங்களில் ஒரே திருத்தலம் இந்த திருத்தலம் அப்படின்னு சொல்லலாம். ஆச்சரியமூட்டக்கூடிய பல அதிசய தகவல்களோடு இன்றைய பதிவை தொடர்ந்து நீங்கள் தெரிந்து பலன் பெற வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. சரி நேர்களே, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். தூத்துக்குடி மாவட்டத்தில் கோவில்பட்டி தாலுகாவில் கழுகுமலை அமைஞ்சிருக்குங்க. இங்கு கழுகாசல மூர்த்தி அப்படின்ற முருகப்பெருமான் வள்ளி தெய்வானையுடன் காட்சி தருகிறார். இது ஒரு குடைவரை கோயில் அப்படின்னு சொல்லலாம். கழுகுமலை முருகன் கோவில் கழுகாசல மூர்த்தி மேற்கு நோக்கி அருள்பாலிக்கிறார். அவரது இருபுறமும் வள்ளி மற்றும் தெய்வானை சன்னதிகள் அமைய பெற்றிருக்கிறது. வள்ளி தெற்கு பார்த்தும் தெய்வானை வடக்கு பார்த்தும் அருள் பாலிக்கிறாங்க. இந்த தலத்துல முருகன் அமர்ந்த நிலையில 4 அடி உயரத்துல பெரிய திருமேனியுடன் காட்சி தருகிறார். மற்ற கோவில்கள்ல அசுரன் தான் மயிலாக இருப்பான். அதனால மயிலினுடைய முகம் முருகனுக்கு வலதுபுறமாகவே இருக்கும். ஆனா இந்த தலத்துல இந்திரனே மயிலாக இருக்கிறதுனால மயிலின் முகம் முருகனுக்கு இடப்பக்கமாகவே இருக்கிறது. அதனால சூரசம்ஹார நாட்கள்ல மயிலின் முகம் மூடப்பட்டிருக்கும். இந்த தலத்துல குருவும் அதாவது தட்சிணாமூர்த்தி முருகனுக்கு செவ்வாய் அதாவது இருக்கிறது சிறப்பான அம்சம் அப்படின்னே சொல்லலாம். எனவே குருமங்கல ஸ்தலம் என அழைக்கப்படுகிறது. கழுகாசல மூர்த்தியை அகஸ்தியர் தினமும் பூஜிப்பதாக ஒரு ஐதீகங்க. இங்கு முருகனுக்கு அப்படின்னு தனி பள்ளி அறையும் சிவபெருமானுக்கு அப்படின்னு தனி பள்ளி அறையும் அமைந்திருப்பதும் தனி சிறப்புக்குரியது அப்படின்னு சொல்லலாம். அதே போல கந்த புராணத்தின் ஆசிரியர் கச்சியப்பர் குமரன் மேற்கு முகமாக உள்ள தலங்கள் 3 அப்படின்னும் அதில் ராஜபோகமாக வீற்றிருக்கும் தலம் கழுகுமலை அப்படின்னும் குறிப்பிடப்பட்டிருக்காரு. இந்த கோயிலினுடைய சிறப்பம்சம் மலையை குடைந்து கோயிலை மலைக்குள் அமைத்திருப்பது அப்படிங்கிறது தாங்க. இந்த கோயிலை குடைவரை கோயில் அப்படின்னே கூட சொல்லலாம். இந்த குடைவரை கோயிலுக்கு மலையே கோபுரமாகவே அமைஞ்சிருக்கிறது. இந்த கோயிலை சுற்றி வர வேண்டும் அப்படின்னா மலையையே நாம சுற்றி வர வேண்டும். கழுகாசல மூர்த்திக்கு முகம் 1, கரங்கள் 6, இடது காலை மயிலின் கழுத்திலையும் வலது காலை தொங்க வீட்டும் கையில கதிர்வேலுடன் காட்சி தரும் அழகே தனிதாங்க அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி இதனுடைய தலைவரலாறு அப்படின்னு பார்க்கும் பொழுது ராமாயண கால தொடர்புடையதே அப்படின்னு சொல்லலாம். அதாவது ராவணால ஜடாயு கொல்லப்பட ராமன் இறுதி காரியங்களை செய்ய இதை அனுமர் மூலமறைந்த ஜடாயுவின் தம்பி சம்பாதி என்று கழுகு முனிவர் ராமனிடம் தன்னுடைய சகோதரனுக்கு ஈமக்கிரியை செய்ய முடியாமல் போனதை எண்ணி வருந்தி பாவம் தீர்வதற்கு வழி கேட்டார். ராமரோ கஜமுக பர்வதத்தில் உள்ள தீர்த்தத்தில் நீராடி பூஜை செய்து வர இதற்கான விடை கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. பல ஆயிரம் ஆண்டுகள் கடந்து முனிவர் கஜமுக பருவத்திலேயே தங்கி இருக்க முருகன் சூரபத்மனை வதம் செய்வதற்காக இவ்வழியே வருகிறார். சூரபத்மனின் தம்பி தாரகாசுரன் முனிவர்களையும் மக்களையும் துன்புறுத்தி கொண்டிருந்தது அறிந்த முருகன் தாரகாசுரனை ஐப்பசி பஞ்சமி திதியில வதம் செய்தார். வதம் செய்த களைப்பு தீர கஜமுக பர்வதத்தில் ஓய்வெடுக்க அவருக்கு தங்கும் இடமும் தந்தாரு சம்பாதி. அத்துடன் சூரபத்மனின் இருப்பிடத்தையும் காட்டினார். இதனால மகிழ்ந்த முருகன் சம்பாதிக்கு முக்தியும் அளித்தார். கழுகு முனிவரான சம்பாதி வசித்த கஜமுக பர்வதமே அவருடைய பெயரால கழுகுமலை என
பெயர் பெற்றது அப்படின்னே சொல்லலாம். இந்த கந்த சஷ்டி திருவிழாக்கள் இப்பகுதியில் 13 நாட்களும், வைகாசி விசாகத்தன்று 10 நாள் திருவிழாவாகவும், தை பூசத்தில் 10 நாட்களும், பங்குனி உத்திரம் 13 நாட்களும் திருவிழாக்கள் வெகு விமர்சையாக கொண்டாடப்படுது. கோவில் காலை 6 மணி முதல் 11 மணி வரையிலையும், மாலை 4 மணி முதல் இரவு 8 மணி வரையிலையுமே திறந்திருக்கும் அப்படின்னே கூட சொல்லலாங்க. அதே போல் இந்த திருத்தலத்தில் பார்த்தீங்கன்னா மூலவராக கழுகாசல மூர்த்தி முருகப்பெருமானும், அம்மன் தாயாராக வள்ளி தெய்வானையும் தமிழ்நாடு தூத்துக்குடி மாவட்டத்தில் அமையப்பெற்றிருக்கிற கழுகுமலையில் குடிகொண்டிருக்கக்கூடிய இந்த தலம் மிகவும் சிறப்புக்குரிய ஒரு தலமாகவே போற்றப்படுகிறது. இந்த தலத்தில் பார்த்தீங்கன்னா பிரார்த்தனைகளாக திருமண தடை, குழந்தை பாக்கியம், கல்வியில் சிறந்து விளங்க இறைவனை பிரார்த்தித்துக் கொள்கிறாங்க. தங்களுடைய பிரார்த்தனைகள் நிறைவேறிய பிறகு நேர்த்திக்கடனாக சுவாமிக்கு அபிஷேகம் செய்தும் வஸ்திரம் அணிவித்தும் நேர்த்திக்கடன்களை நிறைவேற்றுகிறார்கள். கந்த புராணத்தின் ஆசிரியர் கச்சியப்பர் குமரன் மேற்கு முகமாக இருக்கக்கூடிய தலங்களில் 3 அப்படின்னும், அதில் ராஜபோகமாக வீற்றிருக்கக்கூடிய தலம் கழுகுமலை அப்படின்னுமே குறிப்பிட்டிருக்கிறார். ராவணனால் ஜடாயு கொல்லப்பட்டாரு. ராமனால இறுதி காரியங்கள் செய்யப்பட்டு ஜென்ம சாபல்யம் பெற்றார். இதை அனுமர் மூலம் அறிந்த ஜடாயுவின் தம்பி சம்பாதி என்ற கழுகு மக முனிவர் ராமனிடம் தன்னால் தன் சகோதரனுக்கு ஈமக்கிரியை செய்ய இயலாமல் போயிற்று. இதனால் ஏற்பட்ட பாவம் எப்போது தீரும்? எங்கு போய் இதை களைவது என்றார். அதற்கு ராமன், நீ கஜமுக பர்வதத்தில் இருக்கக்கூடிய தீர்த்தத்தில் நீராடி பூஜை செய்து வந்தான், இதற்கான விடை கிடைக்கும் அப்படின்னே சொன்னார். அதற்கு பிறகு பல 1000 ஆண்டுகள் கடந்து விட்டன. முனிவர் கஜமுக பருவத்திலேயே தங்கியிருந்தார். அப்போது முருகன் சூரபத்மனை வதம் செய்வதற்காக இந்த வழியாக வந்தபோது அந்த நேரத்தில் முனிவர்களையும் மக்களையும் சூரபத்மன் தம்பி தாரகாசுரன் துன்புறுத்தி கொண்டிருந்தான். முருகன் தாரகாசுரனை ஐப்பசி பஞ்சமி திதியில வதம் செய்தார். வதம் செய்த களைப்பு தீர கஜமுக பர்வதத்திலே ஓய்வும் எடுத்தார். அவருக்கு தங்கும் இடம் தந்தார் சம்பாதி. அத்துடன் சூரபத்மனின் இருப்பிடத்தையும் காட்டி கொடுத்தார். இதனால மகிழ்ந்த முருகன் சம்பாதிக்கு முக்தியும் தந்தார். இதனால சம்பாதி தன் சகோதரனுக்கு ஈமக்கிரியைகள் செய்ய முடியாத பாவம் நீங்கியது. கழுகு முனிவரான சம்பாதி வசித்த கஜமுக பர்வதமே அவரது பெயரால் கழுகு மலை என பெயர் பெற்றது அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த தலத்தின் மிகச்சிறந்த அம்சம் மலையை குடைந்து கோயில் மலைக்குள் அமைந்திருப்பது தான். இந்த குடைவரை கோவிலுக்கு மலையே கோபுரமாக அமைய பெற்றிருக்கிறது. கோயிலை சுற்றி வர வேண்டும் அப்படின்னா மலையையே நாம சுற்றி வர வேண்டியது அவசியம். இந்த கழுகாசல மூர்த்திக்கு முகம் ஒன்று கரம் மாறு தன் இடது காலை மயிலின் கழுத்திலையும் வலது காலை தொங்க விட்டு கையில கதிர்வேலுடன் காட்சியும் தருகிறார். அதே போல பிற கோயில்களின் அசுரன் தான் மயிலாக இருப்பான். அதனால மயிலினுடைய முகம் முருகனுக்கு வலது பக்கமாக இருக்கும். ஆனால் இந்த தலத்தில் இந்திரனே மயிலாக இருக்கிறதுனால மயிலின் முகம் முருகனுக்கு இடப்பக்கமாக இருக்கிறது. அதனால சூரசம்ஹார நாட்களில் மயிலின் முகம் மூடப்பட்டிருக்கும். இத்தலத்தில் குருவும் முருகனுக்கும் இருப்பது தனிச்சிறப்பு. அதனால குருமங்கல ஸ்தலம் அப்படின்னு இந்த தலத்தை அழைக்கிறாங்க. முருகனுக்கு தனி பள்ளியறையும் சிவபெருமானுக்கு தனி பள்ளியறையும் அமைய பெற்றிருக்கக்கூடிய ஒரே சிறந்த தலமாக இத்தலம் விளங்குகிறது அப்படின்னே கூட சொல்லலாங்க. இந்த தலம் அப்படிங்கிறது மிகவும் சிறப்புக்குரிய ஒரு தலமாக கருதப்படுகிறது. கந்த சஷ்டி திருவிழா இங்கு வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டாலும் சூரசம்ஹார நிகழ்வின் போது மயிலினுடைய முகம் மூடப்பட்டிருப்பது அப்படிங்கிறது மிகச் சிறப்புக்குரிய ஒன்றாகவும் பார்க்கப்பட்டு வருகிறது அப்படின்னு சொல்லலாம். இந்த கோவிலுக்கு பார்த்தீங்க அப்படின்னா லட்சக்கணக்கான பக்தர்கள் முருகப்பெருமானை தரிசனம் செய்வதற்காக வந்து செல்கிறார்கள். இது ஒரு சுற்றுலா தலமாகவும் விளங்குகிறது அப்படின்னே கூட சொல்லலாங்க. வெளியூர், வெளி மாவட்டம், வெளிநாடுகளில் இருந்தும் கூட முருக பக்தர்கள் இக்கோவிலுக்கு வந்து
தரிசனத்தை மேற்கொள்கிறார்கள். இக்கோயிலினுடைய அழகு அப்படிங்கிறது தனித்துவமாகவே விளங்குகிறது அப்படின்னே கூட சொல்லலாங்க. இந்த கோவில் மலையை குடைந்து மலைக்குள் அமைய பெற்றிருக்கிறதுனால இந்த கோயிலை பார்ப்பதற்கே ரம்யமாக காட்சியளிப்பது அப்படிங்கிறது பக்தர்களுடைய மனதுக்கு அமைதியை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமைய பெற்றிருக்கிறது. மேலும் முருகப்பெருமான் மிக பெரிய ரூபத்தில் காட்சி அளிப்பதும் 4 அடி உயரத்தில் அகன்ற ஒரு திருமேனியுடன் பக்தர்களுக்கு காட்சி அளிப்பதும் மிக சிறப்புக்குரிய ஒரு விஷயம் அப்படின்னே கூட சொல்லலாங்க. அமர்ந்த கோலத்தில் நிற்கக்கூடிய இந்த முருகஸ்தலம் அப்படிங்கிறது ரொம்பவும் விசேஷத்திற்குரிய ஒரு ஸ்தலமாக பார்க்கப்படுகிறது. குன்றிருக்கும் இடமெல்லாம் குமரன் வீற்றிருப்பான் என்பதற்கு ஏற்ப மலையை குடைந்து அமைய பெற்றிருக்கக்கூடிய இத்தலம் குடைவரை கோவிலாக இன்று வரை கருதப்பட்டு வருகிறது அப்படின்னே கூட சொல்லலாம். எண்ணற்ற சுற்றுலா பயணிகளும் முருக பக்தர்களும் இன்றளவும் தரிசனத்திற்காக முருகப்பெருமானின் இக்கோவிலை நாடி செல்வதும் உண்டுங்க.